யார் வேணுங்க? சுரேஷோட வீடு இதுதானுங்க? இதுதாங்க. நான் அவரோட வைஃப் தான். ஓ, சுரேஷ் வீட்ல இல்லைங்களா? இல்லைங்க, அவர் வீட்ல இல்ல. ஆ, ஏங்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லைங்க. சுரேஷ் கொஞ்சம் பணம் வேணும்னு கேட்டிருந்தான். அதான் கொடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். கடனா கேட்டிருந்தாரா? ஆமா. ஓகே, சரி வாங்க உள்ள உட்காந்து பேசலாம். ம். வாங்க. இப்ப சொல்லுங்கங்க. ஒண்ணும் இல்லைங்க. சுரேஷ் ஏதோ அர்ஜென்ட்டா பணம் வேணும்னு ஒரு 2 லட்ச ரூபா கேட்டிருந்தான். ம்ஹும். சரி. அதான் அவனை பார்த்து கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ, 2 lakhs பணம் கேட்டிருக்காரா? ஆமாங்க. நீங்க எப்படி வட்டி கொடுக்குறீங்களா? வட்டிக்கெல்லாம் இல்லைங்க. பாவம் அவன் பிரச்சனையில் இருக்குன்னு சொன்னான். ம்ஹும். என்னால ஏதோ முடிஞ்ச ஹெல்ப் பண்ணி ம்ஹும். அவனை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தி விடலான்னு தான் எடுத்துட்டு வந்தேன். ஓகே. ஆ, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அவர் ஏதோ ம்ஹும். பிசினஸ் பண்றேன்னு சொல்லி எக்கச்சக்கமான பணத்தை லாஸ் பண்ணிட்டாருங்க. ஓ, சோ இந்த மாதிரி அவர் பிசினஸ்ல லாஸ் ஆனதுனால ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்காருங்க. சிகரெட், தண்ணி அடிக்கிறது இதுக்கு அடிக்ட் ஆயிட்டாருங்க. இதனால பிசினஸ் இன்னும் லாஸ்ல போயிட்டு இருக்கு. வெளிய கூட எக்கச்சக்கமான கடனை வாங்கி வச்சுட்டாரு. பணம் கொடுத்தவங்க எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணணும் அவருக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமான்றது. நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாங்க? உங்களுக்கு டவுட்டா இருந்தா வெளிய விசாரிச்சு பாருங்க, அப்ப தெரியும். என்னங்க யோசிக்கிறீங்க? ஆ, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க இவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமா பணம் கொடுக்கலாமா வேணாமான்னு தோணுது. ஒருவேளை அதை கொடுத்தா கூட திரும்பி வருமா வராதான்னு நினைக்க தோணுது. நான் தான் இவ்ளோ சொல்றேன் இல்லங்க. நீங்க அவருக்கு பணத்த குடுத்தாலும் அவரால திருப்பி தர முடியாது. டெய்லி வீட்டுக்கு எத்தன கடன்காரங்க வந்துட்டு போறாங்க தெரியுமா? அப்புறம் பணத்த குடுத்துட்டு நீங்களும் வந்து நின்னீங்கன்னா, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சோ யோசிச்சு முடிவு பண்ணிக்கோங்க. நான் அவனுக்கு பணம் கொடுக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. ஓகேங்க. நல்ல முடிவா சரிங்க. எடுத்திருக்கீங்க. சுரேஷ் வந்து கேட்டான்னா ம். நான் இங்க வந்துட்டு போன விஷயத்த கூட சொல்லாதீங்க. ஓகேங்க. சொல்ல மாட்டேன். வரேங்க. ம். ம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. ச்சே! இந்த மனுஷனால நம்ம எத்தனை பேர்கிட்ட அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. ம். இவரை இப்படியே விட்டேன்னா குடும்பத்தையே நடுத்தெருல கொண்டு வந்து விட்டுருவாரு. நம்ம தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும். அவர் வரட்டும். அவர்கிட்ட இத பத்தி பேசி பாப்போம்.